பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்களும் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும். இன்றைய காணொளியில் இந்த வருடம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் எந்த நேரம் என்பதையும், பொங்கல் அன்று பொங்குகின்ற பொங்கல் பானை எந்த திசையில் பொங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும், பொங்கல் தினத்தன்று சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான மந்திரத்தினையும், பொங்கல் பண்டிகை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இந்த ஒரு தொகுப்பில் முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வீர்கள். எனவே முழுவதுமாக கேளுங்கள். 15/1/2024 திங்கட்கிழமையன்று இந்த வருடம் பொங்கல் பண்டிகை வருகின்றது. அன்றைய தினம் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இக்காலங்களில் சிலர் மதிய வேளையில் பொங்கல் வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மதியம் 12:40 மணிக்கு மேல் 1:40 மணிக்குள் பொங்கல் வைக்கலாம். இனி நாம் வைக்கின்ற பொங்கல் பானையானது எந்த திசையில் பொங்கி சிந்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். சூரிய பகவான் உதிக்கும் திசையாகிய கிழக்கு திசையில் பொங்கல் பானையானது பொங்கி சிந்தினால் சுப காரியங்கள் நடக்கும் என்கின்றார்கள். அதே போல சூரியன் மறையும் திசையாகிய மேற்கு திசையில் பொங்கல் பானை பொங்கினால் குடும்ப விருத்தி உண்டாகும் என்றும், தெற்கு பக்கம் பொங்கல் பானை சிந்தினால் செலவு அதிகரிக்கும் என்றும், வடக்கு பக்கம் பொங்கல் பானை சிந்தினால் பொருள் வரவு உண்டாகும் என்றும் கூறுகிறார்கள். இனி சூரிய பகவானுக்கு படையலிடும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய 2 மந்திரத்தினை பார்த்துவிட்டு பொங்கல் பண்டிகையினை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் அதன் தனி சிறப்புகளையும் பார்க்கலாம். முதல் மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இரண்டாவதாக சூரிய பகவானுக்குரிய மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா எனை ரட்சிப்பாய் சேங்கதிரவனே போற்றி. இந்த 2 மந்திரங்களையும் கூறி சூரிய பகவானை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இனி பொங்கல் பண்டிகையினை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் பொங்கல் பண்டிகையின் சிறப்புகளையும் பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல் என்ற உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் திருநாள் தான் இந்த தை திங்களாம் பொங்கல் திருநாள். நம் நாடு விவசாய நாடு. மண்ணையும் மழையையும் சூரியனையும் மாடுகளையும் நம்பி உள்ளவர்கள் வாழும் நாடு. எனவே தான் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் பண்டிகையை மிகவும் உற்சாகமாகவும் ஆத்மார்த்தமாகவும் கொண்டாடுகின்றோம். பொங்கல் பண்டிகை அன்று அறுத்த நெல் கதிர்களை வீட்டிற்கு எடுத்து வருவார்கள். அக்கதிர்களை பகவானுக்கு படைத்து வீட்டின் வாயில் நிலைப்படியின் மேல் பசுஞ்சாணம் கொண்டு ஒட்டி வைப்பர். அதில் மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு பூஜை செய்வர். அதை போலவே அதை அழகான வளையமாக கட்டி தூக்கு கூடு போல வீட்டில் தொங்க விடுவதும் உண்டு. இன்றும் கிராமத்து பழைய வீடுகளில் மரத்தூண்களின் மேல் நெல்மணி கதிர்களை கட்டி வைத்திருக்கின்ற பிரிமனை வளையங்களை பார்க்கலாம். அதிலே இருக்கின்ற தானியங்களை பறவைகள், சிட்டுக்குருவிகள் வந்து உண்டு மகிழும். அந்த பறவைகள் சத்தம் வீடுகளில் கேட்கும் பொழுது மங்களங்கள் பெருகும். உத்தராயண புண்ணிய காலமான தை பொங்கல் அன்று பாலில் புத்தரிசி பொங்கல் போட்டு சூரிய பகவானுக்கு சுலோகங்களை சொல்லி தூப தீபம் காட்டி வழிபட வேண்டும். இதன் மூலமாக நல்ல உடல் வலிமையும் நீண்ட ஆயுளும் மன அமைதியும் கிடைக்கும். பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் புதிய பானையில் புத்தரிசி பொங்கல் வைப்பார்கள். அந்த புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர். புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்றைய தினத்தில் பயன்படுத்துவார்கள். அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, தமிழர்களின் கொடிவெளி காய்கறியாக கருதப்படுகின்ற அவரை, புடலை, கத்தரி, வாழை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கருணை கிழங்கு போன்றவற்றையே படையலாக வைப்பார்கள். செந்நெல் பச்சரிசியினை பெரும்பாலும் தவிடு போகாமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதுவும் மரபு. முற்றத்தில் கோலமிட்டு தலைவாழையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி கதிரவனை வணங்கி பொங்கல் வைக்க தொடங்குவார்கள். பால் பொங்கி வரும் பொழுது மணியோசை எழுப்பி பொங்கலோ பொங்கல் என்று உறக்க எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்துடன்
உற்சாகத்தோடு சொல்வதும் உண்டு. பெண்கள் அனைவரும் குலவை சத்தமிடுவார்கள். பொங்கி வந்த பொங்கலினை எடுத்து சூரிய பகவானுக்கு படையலிடுவார்கள். வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம் மற்றும் விளைந்த காய்கறிகள் அனைத்தையும் வைத்து வழிபாடு செய்வார்கள். சூரிய பகவானுக்கு படைத்த அந்த படையலில் இருந்து சிறிதளவு எடுத்து காகத்திற்கு உணவு படைப்பார்கள். அன்றைய நாளில் அனைவரும் புத்தாடை அணிந்து நாள் முழுவதும் குதூகலமாக பொங்கலை கொண்டாடுவார்கள். இந்த காலத்தில் வாழ்கின்ற மக்கள் இதை இன்னும் ஒரு படி மேலே எடுத்து சென்று வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகளும் வைத்து மாலை வேளையில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்துகிறார்கள். தமிழர்களின் திருநாளாகிய பொங்கல் திருநாள் தலைமுறைக்கு தலைமுறை மேலும் மேலும் மேம்பட்டு மெருகேறி வருகிறது. தமிழர்கள் பெரும் உற்சாகத்தோடு கொண்டாடுகின்ற இந்த தை பொங்கல் திருநாள் மற்ற பண்டிகைகளைப் போல ஒரே நாளில் முடிந்துவிடாமல் போகியில் தொடங்கி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று 4 நாட்கள் வரை நீளுகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த தை உங்கள் உள்ளத்தை மகிழ்வித்து இன்பத்தை, சந்தோஷத்தை அள்ளித் தரட்டும். பாசம் பொங்க, இன்பம் பொங்க, செல்வம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, நேசம் பொங்க, நேர்மை பொங்க, அதோடு சேர்த்து புத்தரிசி பொங்கல் பானையும் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல். என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க. பக்தி பசியோடு. வணக்கம்.